வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் கடலை மாவு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் அரை கப் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் அதில் 2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 20 to 25 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இதோட கலர் லைட் ப்ரௌன் நிறமாகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போது கடலை மாவு நல்லா வறுபட்டு நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நல்லா ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 5-6 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா பவுடர் பண்ணிடலாம். இப்போ சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ சைடில் இருக்கட்டும். இப்போ நாம் வறுத்து வச்ச கடலை மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் லட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு சரியாக லட்டு பிடிக்க வரலன்னா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி உருண்டையாக பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற மாவுலையும் நம்ம லட்டு பண்ணிடலாம். அவ்வளோதான், கடலை மாவு லட்டு தயாராகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.